அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சா மே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல. அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல். விருந்தினரை உபசரித்தல். தர்மங்களில் இது முதன்மையான தர்மமாக இருக்கிறதுனால முதல்ல அதை சொல்லுகின்றார். விருந்து என்றால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, ஏற்கனவே தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், நான் அதிதியாக வருகிறேன் என்று தகவல் சொல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர். அது பிரம்மச்சாரி, சந்நியாசி, சிவனடியார்கள், இப்படி நமக்கு உறவுகளாக இல்லாதவர்கள் ஒருவேளை பிக்ஷைக்காகவோ அல்லது ஒரு நாள் ஒரு இரவு தங்குவதற்காகவோ வழிப்போக்கராக வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் விருந்தினர்னு பேர். அதனால் விருந்து என்ற வார்த்தைக்கு புதியது, புதியதாக வருபவர் என்ற அர்த்தம். நம்ம உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய சன்னியாசிகளாக இருக்கலாம், அல்லது வெளியே தேசாந்தரமாக போகக்கூடிய சன்னியாசியாக இருக்கலாம், அல்லது குருகுலத்தில் அந்த காலத்தில் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரி மாணவனாக இருக்கலாம், அல்லது கோயில் குளம் என்று செல்லுகின்ற சிவனடியார்களாக இருக்கலாம். இவர்கள்தான் விருந்தினர். அவர்களுக்கு அவ்வாறு நம் இடம் தேடி வருகின்ற பொழுது அவர்கள் தங்குவதற்கு இடம், உணவு, மற்ற நம்மால் என்ன உபச்சாரங்கள் முடியுமோ அதை செய்தல், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை கேட்டு நம்மால் முடிந்ததை செய்தல் என்பதுதான் விருந்து ஓம்பல். இல்வாழ்க்கையில் சொல்லப்பட்டது தென்புலத்தார் தெய்வம் விருந்து விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புறத்தாறு ஓம்பல் தலைன்னு சொன்னார். இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய முதன்மையான தலையாய கடமை இந்த ஐவரையும் ஓம்புதல், அவர்களை போற்றி பாதுகாத்தல், அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுத்தல். இது இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவனுடைய ஒரு கடமை என்று சொன்னார். 43வது திருக்குறளில் பார்த்துருக்கிறோம். இல்வாழ்க்கை அதிகாரத்தில் இருந்தது. இல்லை, தென்புலத்தார் தெய்வம், இந்த இரண்டும் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய தென்புலத்தார் பித்ருக்கள், தெய்வம் தேவர்கள், இறைவன் கடவுள். இவர்கள் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம ஸ்ரத்தையோடு அவர்களுக்கு பூஜை பண்ணுகிறோம், அன்னம் முதலானவைகளை கொடுக்கின்றோம். ஒக்கல் என்பது நம்முடைய உறவினர். அப்புறம் தான் என்று நமக்கானது. இந்த ஒக்கல் உறவினர் நான் என்பது நமக்கு அந்நியமானவர்கள் அல்ல, அது நாம் தான். அல்ல, நமக்கு நாமே செய்து கொள்ளுதல் அல்லது நம்முடைய உறவுகளுக்கு நாம் செய்தல் என்பது கொடுத்தல் என்பதில் வராது. அது நமக்கு நாமே செய்து கொள்வது. அதனால் அது தானம்ங்கிறதுல வராது, அது புண்ணியம் கிடையாது, அது நம்முடைய கடமை. உறவினர்களுக்கு செய்ய வேண்டியதும் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் கடமையில் இருக்குது. அது புண்ணியங்கிறதுல வர, கடமையை செய்கிறதுனால ஒரு புண்ணியம் உண்டு, அது வேற. ஆனால் தானம் கொடுத்தல் என்பதில் இந்த உறவுகள்
வராது. அதனால் இந்த 4 போக மீதம் இருக்கக்கூடியது விருந்து என்று விருந்தினராக அதிதிகளாக வரக்கூடிய 3ஆம் மனிதர்கள். இப்போ அவர்கள் பிரத்யட்சமாக நேராக வருகிறார்கள், அதே சமயம் நம்மோடு நேரடியாக தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அப்படி வரக்கூடிய அதிதிகளை கவனித்தல் என்பதுதான் விருந்தோம்பல். ஆகவே அதற்கு தனியாக ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கின்றார். இந்த தென்புலத்தார் தெய்வம் கண்ணுக்கு காணாதவர்களாக இருக்கிறார்கள், அது ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டியது, அதிர்ஷ்டமான பலனை தரத்தக்கது. உறவினர்கள் அல்லது நமக்கு நாமே செய்து கொள்ளுதல் கொடுத்தல்ங்கிற தானத்தில் வராது. அப்போ தானம் கொடுத்தல் என்பது விருந்தினர்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான தானம். நெட்வொர்க்கு சரியாக இருக்கா? பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வால்யூம் இல்லை, FTTHல இருக்குது. அது காமிக்கவே இல்லையே. என்னோட ஃபோன் போட்டு சரி. அதனால் நம்ம தானம் என்று புண்ணிய காரியமாக இல்லத்திலிருந்து அறத்தை செய்து புண்ணியம் சம்பாதித்தல் என்பது தான் இல்வாழ்க்கையினுடைய நோக்கம். இப்போ புண்ணியத்தை நேரடியாக சம்பாதிப்பதற்கான அந்த வாய்ப்பு விருந்தோம்பலில் தான் இருக்கின்றது. ஆகவே விருந்தோம்பல்ங்கிறதுக்கு தனியாக ஒரு அதிகாரங்கிறத சொல்லி இருக்கின்றார். அதை முதல் கடமையாக அன்புடைமை இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவை. அதற்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய அறம் என்று பார்க்கிற பொழுது அதில் முதலாவதாக இருக்கிறது விருந்தோம்பல். இது நம்ம பாரத தேசம் முழுக்க இயல்பாகவே இருக்கின்றது. ஏன்னா நம்ம தர்மசாஸ்திரம் அவ்வாறு அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதுனால இயற்கையாகவே இயல்பாகவே பாரத தேசத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் உணவு தண்ணீர் எந்த கேள்வியும் இல்லாமல் இலவசமாக தாராளமாக கொடுப்பார்கள். பருப்பு இல்லாமல் கொடுப்பார்கள். கேட்டு அதிதிகளை உபசரிக்கிறது என்பது இருக்கின்றது. சாஸ்திரம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, அதிதி தேவோ பவ. அதிதியை மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்று உபனிஷத் சொல்லுகின்றது. இப்போ அதிதி எப்படி தாய் தெய்வமாக கருதப்பட வேண்டும், தந்தை தெய்வமாக கருதப்பட வேண்டும், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லியிருக்கிற அதே சாஸ்திரம் அதிதியையும் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த அதிதிகளையும் தேவர்களாக தெய்வமாக கடவுளே நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று கருத வேண்டும் என்பது சாஸ்திரத்தினுடைய கருத்து. அதனால் விருந்துக்கு யார் வந்திருக்கிறார்னா பகவானே இறைவனே ஒரு அதிதி ரூபமாக ஒரு விருந்தினராக ஒரு ஏழையாக பிரம்மச்சாரியாக சந்நியாசியாக சிவனடியாராக வருகிறார் வந்திருக்கிறார் என்று நம்ம பாவித்து அவர்களை உபசரிக்க வேண்டும். கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி பக்தி ஸ்ரத்தையோடு பார்த்து பண்ணுவோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு பார்த்து செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம். நம்முடைய நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்த்தா சிவபெருமானே சிவனடியார் ரூபமாக வந்திருக்கின்றார். அப்படி வந்து லீலை பண்ணுறார். சிவனடியார்கள் சாதாரணமாக வருவது உண்டு. ஆனால் சிவபெருமானே சிவனடியார் வேடத்தில் வந்து அதிதி உபச்சாரம் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதனால் வர்றது சிவனடியாரா சிவபெருமானானா அது நமக்கு தெரியாது பகவானுடைய லீலையில். அதனால் யார் வந்தாலும் அது இறைவனாக கருதி இறைவனே நம்முடைய வீட்டுக்கு விருந்தினராக வருவதாக கருதி அவர்களை உபசரித்தல் வேண்டும் என்பது சாஸ்திரத்தினுடைய கருத்து. அதுதான் விருந்தோம்பல். அதனால் அது முக்கியத்துவம் கருதி அது மட்டுமல்ல, மற்ற புண்ணிய காரியங்கள் மற்ற தர்ம காரியத்தை பண்ணுறதுக்கு நம்ம வெளியே தேடி போய் பண்ணணும். ஒரு ஏரி குளம் வெட்டுறது இல்லை வேறு கல்வி கொடுக்கறது மற்ற என்னெல்லாம் தர்ம சாஸ்திரங்கள் 32 விதமான அறங்கள் சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பல தர்மங்களை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு புண்ணியத்தை பண்ணுறதுக்கு நம்ம வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இந்த விருந்தோம்பல் இருக்கின்றது. அதனால் நம்ம தர்மத்தை செய்கிறதுக்கு எங்கேயோ வெளியே தேடி போக வேணாம். நாம் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டுக்கே
ஒரு அதிதி வர்ற பொழுது அவர் உபச்சாரம் பண்ணுறோம். அப்போ புண்ணியம் பண்ணுறதுக்கு, ஒரு தர்மத்தை பண்ணுறதுக்கு நம்முடைய வீடு தேடி வருகின்ற வாய்ப்பாக இந்த அதிதி உபச்சாரங்கிறது இருக்கின்றது. அதனால்தான் விருந்தோம்பல் முக்கியமானதா, அதை தனியாக ஒரு அதிகாரமாகவே, அதுவும் முதல் தர்மத்தை சொல்ல வர்றதில்ல, முதல் அதிகாரமாகவே சொல்லி இருக்கின்றார். அதில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் இல்லறம்ங்கிறது கணவன், மனைவி, குழந்தைகள் அவர்கள் அன்போடு சேர்ந்திருத்தல், அதுதான் குடும்பம் என்பதை சொன்னார். இந்த விருந்தோம்பலில் இருந்து தான் இல்லத்திலிருந்து செய்ய வேண்டிய அறங்கள் ஒன்றொன்றாக சொல்ல போகிறார். அதில் முதல் அறம் இந்த விருந்தோம்பலாக இருக்கின்றது. இந்த 10 குறள்களில் என்னென்ன இருக்குன்னு சுருக்கமாக பார்த்தா, முதல் 2 குறள்கள் விருந்தோம்பலுடைய சிறப்பை சொல்லுகின்றது. விருந்து உபசரித்தல் தான் முதன்மையான அறம். ஒரு சாமானியன் செய்ய முடிந்தது, ராஜாவாக இருக்கலாம், இல்லை செல்வந்தனாக இருக்கிறான், அவனால் முடிந்த அளவு பெரிய அளவில் பண்ணலாம். அன்னக்ஷத்திரம் கட்டுறது, பெரிய பெரிய தங்கும் இடங்கள், அல்லது பெரிய அளவில் அன்னதானம் பண்ணுறது, இல்லை கோயில் கட்டுறது, ஏரி குளங்கள் வெட்டுதல்னு அவர்களால் பெரிய அளவில் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாமானியன் ரொம்ப எளிமையாக செய்ய முடிந்தது, தன் வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உணவு அது எதுவாக இருந்தாலும் தனக்குன்னு என்ன வைத்திருக்கிறானோ அதில் ஒரு பகுதியை விருந்தினருக்கு கொடுக்கறது. இல்லை, வைஸ்வதேவம்னு சாஸ்திரங்களில் அது முக்கியமாக சொல்லியிருக்கு. வைஸ்வதேவம் என்பது நிச்சயமாக செய்ய வேண்டிய கர்மங்களில் ஒன்றா வேதம் சொல்லுகின்றது. மதியம் உணவுக்கு முன்னாடி இந்த வைஸ்வதேவம்ங்கிறது ஒரு யஜ்யம். விஸ்வே தேவர்கள், உலகத்தில் இருக்க எல்லா தேவர்களுக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பூஜையா, தன்னை தேடி வரக்கூடிய, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கொடுக்கறது. அதற்குன்னு நம்ம சமைக்கக்கூடிய உணவில் ஒரு பகுதி எடுத்து வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஒரு சாமானியன் தன்னால் முடிந்த அளவில் செய்ய முடிந்த தர்மம், தான் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்தல். பார்க்குறோம், சங்கராச்சாரியரே ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது, பிக்ஷைக்கு போகிற பொழுது, ஒரு அம்மா அந்த வீட்டில் எதுவுமே இல்லை, பரம ஏழை, நெல்லிக்காய் தான் இருக்குது, அது உலர்ந்த காய்ந்த நெல்லிக்காய் தான்னா அதை கொடுக்குறான். அப்போ அதனால் அவனால் கொடுக்க முடிந்தது அதுதான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்வதற்கு மனது இல்லை, சொல்கிறது தர்மம் இல்லை. விருந்தோம்பல்ங்கிறது முதன்மையானதுன்னு தெரியும், அதே சமயம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தா நெல்லிக்காய் தான் இருக்குது, காய்ந்த நெல்லிக்காய் தான் இருக்குது, அதை கொடுக்கிறாள். அதனால் அதான் சாமானியரும் செய்ய முடிந்த எளிமையான ஒரு அறம், முதன்மையான அறம். அதனால் அதை முதல்ல சொல்லியிருக்கிறார். அதனால் இதனுடைய சிறப்பை சொல்கிறார் முதல் 2 குறள்களில். அப்புறம் 3வது குறள், 3, 4, 5 குறள்களில் இந்த விருந்தோம்பல்னால் கிடைக்கக்கூடிய நன்மை, இம்மை பயன், இந்த லோகத்தில் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்னா, வறுமை வராது, இருக்கிற செல்வம் நிலைத்திருக்கும், நமக்கு பிறருக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற 3 பயன்களை இம்மை பயனாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் 6வது குறளில் மறுமை பயன், மரணத்திற்கு பிறகு தேவர்களுக்கு அவன் சிறந்த விருந்தினராக இருப்பான் என்று, தேவர்களால் போற்றப்படுவான் என்று சொல்லுகின்றார். 7வது குறளில் இந்த இம்மை பயன், மறுமை பயன் இரண்டும் எதனால் கிடைக்கின்றதுன்னு அதற்கு ஹேத்து, காரணம் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் 8, 9, 2 குறள்களில் இந்த விருந்தோம்பல் இல்லை என்றால் ஏற்படக்கூடிய குறை, குற்றம், தோஷம் அதை சொல்லுகின்றார். 10வது குறளில் விருந்தோம்புகின்ற முறையை சொல்லுகின்றார், எப்படி விருந்தோம்புதல் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றார். ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதல் குறள், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு. இந்த இல்லத்தில், வீட்டில் இருந்து ஓம்பின செல்வம் சேர்த்து நம்மளால் குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான தொழில் முதலானவைகளை செய்து செல்வம் சேர்க்கின்றோம். அப்படி செல்வம் சேர்க்கிறதோட பிரயோஜனம், செல்வத்தை, பணத்தை சேர்த்து நாம் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பகுதி. தான் என்று சொன்னார், நமக்கு தேவையானதுங்கிறது ஒரு பகுதி. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த செல்வம் சேர்த்தல். அது விருந்தினரை போற்றி அவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பதற்காகவே ஆகும். அதனால் இல்வாழ்க்கை அப்படிங்கிறதே
இந்த முன்னாடி அதனால இல்வாழ்க்கையில் சொல்கிற பொழுது முதல்ல இதை தான் சொன்னார். முதல் 3 குறள்கள் பார்த்தாக்கா சன்னியாசிகளுக்கு கொடுக்கறது, பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்கறது, பித்திருக்களுக்கு செய்கிறது, தேவர்களுக்கு செய்கிறது, ஒன்றும் வாழ்க்கை வசதி இல்லாதவர்களுக்கு செய்கிறது, ஏழைகளுக்கு செய்கிறதுன்னு இந்த தர்மத்தை செய்கிறது தான் இல்வாழ்க்கையினுடைய முதல் தர்மம் என்று இந்த அறத்துப்பால் தொடங்குகிற பொழுது முதல் 3 குறள்களில் அதான் சொல்லி இருக்கின்றார். அதனால் அதை செய்கிறதுக்கு தான் குடும்ப வாழ்க்கை. இதை செய்ய முடியலைன்னா குடும்ப வாழ்க்கையிலே இல்லாமல் சன்னியாசியாக போய்விடலாம். அதனால் குடும்பத்தில் செய்கிறது அப்படிங்கிறது புண்ணியம் செய்கிறதுக்காகத்தான் குடும்ப வாழ்க்கையே. புண்ணியம் செய்கிறதுங்கிறது அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய முதன்மையான தர்மம். அப்படி புண்ணியம் செய்வதற்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து முடியலைனாக்கா அவன் ஞானம் மோட்சம் என்று சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று விடலாம். அதனால் முதல் தர்மம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைங்கிறது இந்த இடத்துல உபகாரம் என்று அர்த்தம். விருந்துகளை போற்றி அவர்களுக்கு தேவையான உபகாரங்கள், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறது என்பதுதான் குடும்பத்தில் செல்வம் சேர்த்து வாழ்வதனுடைய முதன்மையான பயன், முதன்மையான அறம். அதனால் விருந்தோம்பலில் இல்வாழ்வான் அறம் செய்வதற்கான வாய்ப்பு அவனை தேடி வருகின்றது. இவன் எங்கேயும் போய் செய்யணுங்கிறதுல அவன் இருக்கிற இடத்துல வீடு தேடி வாங்குபவர் வருகிறார். ஏன்னா வாங்குபவர் இல்லைன்னா கொடுப்பவனுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கோடி செல்வம் இருந்தாலும் அங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா, தானம் வாங்குவதற்கு ஆள் இல்லைன்னா எப்படி புண்ணியம் வரும்? இவனுக்கு கொடுக்கறதுனால தான் புண்ணியம் வரும். இப்போ வாங்குபவர்கள் இருந்தால் தான் கொடுப்பவனுக்கு புண்ணியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்குபவன் வீடு தேடி வருகின்றான். அதனால் இவன் சேர்த்த செல்வத்தை புண்ணியத்திற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வீடு தேடி வருகின்றது. இறைவனே அதிதி ரூபமாக வருகின்றார். அதை புரிந்து கொண்டு விருந்தோம்பலை ஒரு இல்வாழ்வான் முதன்மையான தர்மமாக வைத்து கடைபிடிக்க வேண்டும். அடுத்த 2வது குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அமிர்தமாக இருந்தாலும், சாவா மருந்து என்று சொல்லக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் வீட்டில் ஒரு விருந்தினர் இருக்கிற பொழுது அவருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் உண்ணக்கூடாது. அப்போ என்ன நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ அது விருந்தினருக்கு கொடுத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது விருந்தின் சிறப்பு. அமிர்தமே ஆயினும் விருந்தினர் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்ணுதல் விரும்பத்தக்கது அல்ல. இல்வாழ்வின் நோக்கம் புண்ணியம் சேர்த்தல் ஆகும். இன்னொருவருக்கு கொடாமல் தானே அனுபவிப்பது பாபம் ஆகும். அதனால் பிறருக்கு கொடுக்கிறது என்பது புண்ணியம். தனக்காக சமைப்பவன், பகவத்கீதையில் சொல்கிறார், தனக்காக சமைப்பது பாப்பம்னு சொல்கிறார். பாப்பத்தை உண்கிறான்னு சொல்கிறார். அப்போ நம்ம சமைக்கிறதே நமக்கு மட்டும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான் சமையல் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள்னாக்கா அளவாக 2 பேருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுறான். ஆனால் 2 பேருக்கு சேர்த்து பண்ணணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதை விட ஒரு 2 பேருக்கு சேர்த்து பண்ணணும். அது விருந்தினராக வருபவர்களுக்கு அல்ல நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பூத்த யஜ்யம்னு சொல்லப்படக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து செய்யணும். இப்போ வீட்டில் இருக்கிற ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக பண்ணுறது, அது கூட பண்ணுறது இல்லை. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாக்கா எங்கே விருந்துக்கு கொடுக்கறது? வீட்டில் சமையல் பண்ணால் தானே விருந்துக்கு கொடுக்கறது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறான், அவனுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணுறான்னா. அதனால் அதெல்லாம் தர்மம் ஆகாது. அதனால் சமைக்கிற பொழுதே வீட்டில் இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கைக்கு மேலே ஒருவர் இருவருக்கு சேர்த்து சமைக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்காது. ரொம்ப வறுமையில் இருந்தால் தான் அவர் இருக்கிறத சாப்பிடுவாங்களே வெளியே. மற்றபடி ஓரளவு குடியானவர்களாக வசதியாக இருக்கிறவர்கள், நடுத்தர மக்கள் கூட கூடுதலாக ஒரு 2 பேருக்கு சேர்த்து தான் சமையல் செய்வார்கள். அதனால் பிச்சைக்காரர்கள் வருவாங்க, அவங்களுக்கு போடுறதுக்கு, இல்லை வீட்டில் நாய் பூனை இவைகளுக்கு கொடுக்கறது, மாட்டுக்கு கொடுக்கறது, அப்படி சேர்த்து தான் சமையல் பண்ணுவாங்க. அப்படி யாரும் வரலைன்னா இரவு தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அளவாக பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறதுங்கிறது தான் தர்மம். அதனால் நம்ம என்ன உணவு நமக்காக மட்டும் சமைக்கிறது பாப்பம்னு சாஸ்திரம் சொல்லுது. பிறருக்கு கொடுக்காமல் உண்பது பாப்பம்னு சொல்லிருக்கு. பகுத்துண்டு பாத்தூன் உடைத்தாயின்னு ஏற்கனவே பார்த்தோம். பகுந்து கொடுக்கறதுங்கிறதா தர்மம்.
அதனால் அந்த புண்ணியத்தை செய்வதற்கான வாய்ப்பு அமிர்தமே இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுத்து உண்ணணும். விருந்தோம்பி உண்பதே புண்ணியம் ஆகும் என இவை 2 பாட்டாலும் விருந்தோம்பலின் சிறப்பு கூறப்பட்டது. அடுத்த பாடல், அடுத்த 3 பாடலில் இம்மை பயன் சொல்லப்படுகின்றது. விருந்தோம்புறதுனால நமக்கு இங்கே என்ன நன்மை கிடைக்குங்கிறது. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலின்று. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பருவந்துனா துன்பம் வந்து வருந்தி, பாழ்படுதல்னா வீணாதல் அழிந்து போதல். வாழ்க்கையில் வறுமை வந்து துன்பம் வந்து கஷ்டம் வந்து துன்பத்திலேயே வாழ்க்கை முடிந்து போதல் என்பது இல்லை. யாருக்கு? நாள்தோறும். வைகள்னா ஒவ்வொரு நாளும். வருவிருந்து ஓம்புவான், தன் இல்லம் நோக்கி வருகின்ற விருந்தினரை தினந்தோறும் உபசரித்து காப்பவன். தினமும் உபசரித்து வருபவனது இல்வாழ்க்கையானது வறுமை வந்து துன்பப்பட்டு அழிவது இல்லை. அது இம்மை பயன். அவனுக்கு வறுமை வராது. வறுமை உணவு இல்லாமல் துன்பப்படுதல் என்பது இல்லை. இருக்கின்ற காலத்தில் பிறருக்கு உணவை கொடுத்து உண்பவனுக்கு. விருந்தினரை உபசரித்தலால் செல்வம் குறைவது இல்லை, மேன்மேலும் வளரும் என்பது கருத்து. அடுத்த பாடல், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும். செய்யாள்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி தன்னுடைய மனதில் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அந்த வீட்டில் குடியிருப்பாளாம். யார் வீட்டில்? முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு முக மலர்ச்சியோட உணவு முதலானவைகளை நல்விருந்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நல்விருந்தினா நல்ல விருந்தினர், தகுதியான விருந்தினர். தகுதியான விருந்தினர்னா நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியவன், பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறவன், நல்ல கல்வி கேள்வியோடு இருக்கக்கூடியவன், நல்ல பிராமணர் முதலானவர்கள், பிரம்மச்சாரி, சந்நியாசிகள். அப்போ அந்த தகுதியானவர்கள் என்பது, தகுதினா அவர்களுடைய கல்வி கேள்வி இதெல்லாம் இருந்தது. அதில் ஒன்றுமே வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் உடல் பலவீனப்பட்டோ அல்லது நோயினாலேயோ பிச்சைக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள்ங்கிறது வேற. ஆனால் அந்த காலத்தில் இந்த பிக்ஷை என்பது, சாதுக்கள் பிக்ஷைக்கு வர்றது என்பது, அவர்கள் நல்ல கேள்வி உடையவர்களாக ஞானிகளாக இருப்பார்கள், பெரிய சித்தர்களாக மகான்களாக இருப்பார்கள். இல்லை பிராமணர்கள்னால் நல்ல வேதம் படித்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தர்மம் தானம் வாங்குதல்னு சொல்லி இருக்குது. அதில் தானம் வாங்கிறதுங்கிறது இழிவு கிடையாது. தானம் கொடுத்தல், தானம் வாங்குதல் ரெண்டுமே தர்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. அதில் பிச்சை எடுத்து வாழ்கிறதுங்கிறது வறுமையினால் சொத்துக்கு வழி இல்லாமல், இல்லை உடம்பு நோய்வாய்ப்பட்டு உழைக்க முடியாமல், இல்லை எந்த ஆதரவும் இல்லாமல், முதுமையில் வேறு வழியே இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் பிச்சைக்காரர்கள்ங்கிறது வேற. அதுவும் இருக்குது. அவர்களையே ஆதரிக்கணுங்கிறத முன்னாடி இல்வாழ்க்கையில் சொன்னார். ஆனால் படிக்கக்கூடிய மாணவன் பிரம்மச்சாரி, அவன் ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் குருகுலத்தில் இருந்து படிக்கிற பொழுது அது கிராமத்துக்கு போய் ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுத்து குருவுக்கு கொடுத்து தானும் உண்ண வேண்டும் என்று பிரம்மச்சரிய தர்மத்தில் சொல்லியிருக்கு. இப்போ செல்வந்தன் வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், ராஜா வீட்டு க்ஷத்திரிய வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பிராமண குழந்தையாக இருக்கலாம். அவர்கள் பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது உணவுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் தான் உணவு, இந்த தானம் அன்னதானம் பண்ணுற பொழுது தான் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியெல்லாம் போடுறது, பழைய சாதத்தை போடுறது, நேற்று மிச்சத்தெல்லாம் போடுறதுங்கிறது இல்லை. சமைத்து முதல்ல அவர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் எடுத்துக்கொள்கிறது தான் விருந்தோம்பல். அதனால் மிச்சின் மிசைவான் புலன் அப்படின்னு அடுத்த பாட்டில் வரப்போகுது, அடுத்த திருக்குறளில் வரப்போகுது. அதனால் அவர்களுக்கு கொடுத்தது போல் எப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கிறத நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நைவேத்தியம் பண்ணதை எடுத்துக்கொள்கிற பொழுது அது பிரசாதமாக ஆகின்றது. அப்படி விருந்தினருக்கு அதிதிகளுக்கு கொடுத்து பிறகு மிச்சம் இருக்கிறத நமக்குன்னு எடுத்துக்கொள்கிற பொழுது அது பிரசாதம். இல்லை தானம் பண்ணுறது, இந்த சாப்பாடு போடுறது, அன்னதானம் பண்ணுறது,
அப்படிங்கிறது மிச்சம் மீதியை போடுறதுங்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் தானம் வாங்க வருபவர்கள் தன் வீட்டு குழந்தைகளே, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் தன் வீட்டு குழந்தைகளே கூட பிக்ஷைக்கு வருவார்கள். குருகுலத்திலேருந்து படித்தார்னா பிக்ஷைக்கு வருவான். அல்லது சந்நியாசி வருவார், பிராமணர் வருவார், நல்ல வேதம் படித்த பிராமணர், அவர் உஞ்ச விருத்தி அப்படின்னலாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்போ பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணுங்கிற தர்மமாக அவர்களுக்கு சொல்லி இருக்கு. அதனால் தானம் வாங்குதல் என்பது இழிவானதா இல்லை, தானம் கொடுத்தல் என்பதும் இல்லை. அதனால் ஐயம் இட்டு உண்ணுன்னு ஆத்திச்சூடியில் பார்க்குறோம். இப்போ கொடுத்து உண், உண்பதற்கு முன்னாடி கொடுத்து உண் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐயம் இட்டு உண். அப்புறம் ஏற்பது இகழ்ச்சிங்கிறதும் இருக்குது. அதனால் இல்வாழ்க்கை கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு வாங்கிறது அப்படிங்கிறது அது இகழ்ச்சி. ஆனால் கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு தர்மம். இப்போ யார் வாங்கலாம்ங்கிறத பற்றி தர்மசாஸ்திரம் விரிவாக சொல்லுது. பிரம்மச்சாரி வாங்கி தானம் வாங்கணும், பிராமணனாக இருக்கிறவன் தானம் வாங்கி தான் அவன் உள்ளணும், அவனுக்கு அது தர்மத்திலேயே சொல்லியிருக்கு. தானம் வாங்குதல், மிகுதியாக இருந்தால் தானம் கொடுத்தல் என்பது. 3 நாளைக்கு மேலே சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது. உணவு முதலானவைகளை பிராமணனாக இருக்கிறவன் 3 நாளைக்கு மேலே சேர்த்து வைத்து கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்னது, அப்பப்போ வாங்கி தானம் வாங்கி உணவு எடுத்துக்கொள்ளுதல், அதிகமாக இருந்தால் கொடுத்து விடுதல் என்பது தர்மமாக இருக்குது. அதே மாதிரி சன்னியாசிங்கிறது, சன்னியாசி பிக்ஷை எடுத்து தான் உண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவர் அக்னி காரியம், நெருப்பு முதலான சமையல் முதலானவைகளை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் முக மலர்ச்சியோடு தன் வீட்டுக்கு இவ்வாறு வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து பிறகு நல்விருந்து, அதனால் நல்விருந்துங்கிறதுக்காக சொன்னேன். இவர்களெல்லாம் நல்விருந்து, பிரம்மச்சாரி, பிராமணர், சந்நியாசி, சிவனடியார்கள், இவர்களெல்லாம் நல்ல விருந்தினர். அதனால் அவர்களுக்கு கொடுக்கறது, அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுனால வீட்டில் செல்வமானது பெருகும். மகாலட்சுமி அந்த வீட்டில் மகிழ்ச்சியோடு நிரந்தரமாக உறைவாள், எப்பொழுதும் அந்த வீட்டில் குடி இருப்பாள். அதனால் தான் தேடி பார்த்து, சிவனடியார்களை தேடி பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுக்கறது, சன்னியாசியை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு பிக்ஷை முதலானவைகளை கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கும் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இது புண்ணியம். மகாலட்சுமி செல்வம், முதல்ல வறுமை வராதுன்னு சொன்னார். அவர்களுக்கு வறுமை வராதுங்கிற ஒரு பலனை சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார், மகாலட்சுமி நிரந்தரமாக அவர்களுடைய வீட்டில், இல்லத்தில் இருப்பாள். அது மனம் மகிழ்ந்து இருப்பாள். அகனமர்ந்துனா மிக மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அங்கே குடியிருந்து அனுகிரகம் செய்வாள். அடுத்த குறள் 5. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. விருந்து ஓம்பி, வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை ஓம்பி அவர்களுக்கு தேவையான உபச்சாரங்களை செய்து, அப்படி பிறகு அவர்களுக்கு உணவு முதலானவைகளை கொடுத்து, அதன் பிறகு மிச்சின்னா மிச்சமாக எஞ்சி இருக்கக்கூடியதை பிரசாதமாக எடுத்து கொள்ளக்கூடியவன். மிச்சின் மிசைவான் புலம், வித்தும் இடல் வேண்டும். புலம்ங்கிறத அங்கே சேர்த்து கொள்ளணும். விருந்தோம்பி மிச்சில் விசைவான், விருந்தோம்பி மிச்சமாக விருந்து ஓம்பிய பிறகு எஞ்சி இருக்கக்கூடியதை பிரசாதமாக எடுத்துக்கொள்பவன். அவனுடைய நிலம், அவனுடைய விவசாய நிலத்தில் வித்தும் இடல் வேண்டும்னா, அவனுக்கு விதைக்கணுமான்னா, இப்போ விதைக்காமலே முளைக்கும்னா மகாலட்சுமி இப்போ நிரந்தரமாக இருப்பார்னு சொன்னார். மகாலட்சுமி நிரந்தரமாக இருந்தாக்கா அவன் அதிக சிரமம் இல்லாமலே அவன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வமானது வரும். அவன் உழைக்கணுக்காக விவசாயம் பண்ண வேண்டாங்கிற அர்த்தம் இல்லை. அவன் அதிக சிரமப்பட வேண்டியதில்லை. தெய்வ அருள், தெய்வத்தினுடைய கருணை அருள் அவனுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் அவனுக்கு தேவையான செல்வமானது தானே பெருகும் என்பது இல்லை. முறையாக விருந்தோம்புபவனுக்கு அதிக முயற்சியின்றியே இறை அருளால் விளைச்சல் பெருகும். நன்றாக விளைச்சல்ங்கிறது விவசாயம் செய்யக்கூடியவர்கள், வைசியர்கள், அவர்களுக்கு விளைச்சல் பெருகும். வேறு எந்த தொழில் பண்ணாலும் அவர்களுக்கு ரொம்ப எளிதாக செல்வமானது வரும். ஏன்னா அந்த தர்மம் இருக்கிறதுனால தர்ம தேவதையினுடைய அருள் இருக்கும். மகாலட்சுமி மற்ற எல்லா தெய்வங்களுடைய சகாயமானது இருக்கும். அதனால் அவன் வாழ்க்கையில் அதிக சிரமம் இல்லாமல் செல்வத்தை சேர்ப்பான். செல்வத்தை சேகரிக்கிறதுக்காக அவன் அதிக முயற்சி, போராட்டம் பண்ண வேண்டியது இல்லை.
இன்றைக்கு பொருள் ஈட்டுதல்ங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. காரணம், தர்மம் செய்யறதுங்கிறது குறைவாக இருக்கிறதா. தர்ம சிந்தனை இருந்து, பக்தி இருந்து, கடுமையான நல்ல உழைப்பும் இருந்தால் செல்வம் தானே வரும். தர்மவான்களுக்கு செல்வம் தானே வரும். ஏன்னா தெய்வங்களுடைய அருள் அவனுக்கு இருக்கும், அதற்கான புண்ணியமானது இருக்கும், தானே வரும். அதனால் இவை 3 பாட்டாலும் இம்மை பலன் கூறப்பட்டது. அதுக்கப்புறம் மறுமை பயனை சொல்லுகின்றார் 6வது குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். ஏற்கனவே ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், அவருக்கு தேவையானதெல்லாம் செய்து அவர் செல்லுகின்றார். அதில் செல்லுகின்ற விருந்தினர்னா ஏற்கனவே வந்து இருக்கிற விருந்தினர். அவர் விருந்து உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போகிறார். அப்படி போனால் அவரை பார்த்து உபச்சாரம் பண்ணி அனுப்பிச்ச உடனே ஒரு நல்ல கிரகஸ்தன் எப்படி இருப்பானா, அடுத்து யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான். வருவிருந்து பார்த்திருப்பான். ஐயோ வந்துட்டாங்களே, அடுத்து ஏன் வந்துடுவானோ அப்படின்னு நினைக்காம, யார் வருவார்னு மகிழ்ச்சியோட, யாராவது வரணுமே அப்படின்னு எதிர்பார்ப்போட பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வருவிருந்து பார்த்திருப்பான். அதனால் அந்த காலத்தில் நம்ம கிராமத்தில் வீடு கட்டுற பொழுதே வீட்டில் வாசல் திண்ணையெல்லாம் இருந்தது. திண்ணை வச்சு தான் வீடு கட்டுறதுங்கிறது நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் இருந்தது. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்ப்பாங்களாம், வீட்டில் திண்ணையில் யாராவது அதித்தி யாராவது வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களா, வழிப்போக்கர்கள் இருக்கிறார்களா, இல்லை தெருவில் யாரும் வந்து கொண்டு இருக்கிறார்களான்னு வந்து பார்த்து அப்புறம் அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணி அனுப்பிச்ச பிறகு தான் அவர்கள் உணவு எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி திண்ணையும் இல்லை, பெரிய காம்பவுண்டு 10 அடிக்கு உயரமாக காம்பவுண்ட் சவர் கட்டி வச்சுருக்கான். அதுக்கு மேலே 2 வாட்ச்மேன் வேறு இருக்கார், 4 நாய் வேறு கட்டி வச்சுருக்கான், யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. அதனால் இன்றைக்கு அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திண்ணைங்கிறது விருந்தினருக்கானது தான். அதனால் ஓய்வு எடுக்கிறது, படுக்கிறது, சாப்பிட்டுட்டு படுத்து எழுந்திரிச்சு போவாங்க, இல்லை இரவில் வந்து தங்குவார்கள், அப்படியெல்லாம் இருந்தது. அதனால் வருவிருந்து பார்த்திருப்பான்னு வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பி அடுத்து வருகின்ற விருந்தினரை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த பக்குவம், அது இருக்கக்கூடியவன் நல்விருந்து வானத்தவர்க்கு. அவன் வானத்தவர்க்கு நல்விருந்து. மரணத்திற்கு பிறகு தேவலோகத்துக்கு போகிற பொழுது அவன் எப்போ வருவான்னு அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்களா, இவனுக்கு நமக்கு ஒரு நல்ல விருந்தினர் வந்திருக்கிறான், பூலோகத்தில் எல்லாருக்கும் உணவு கொடுத்தா அவனுக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருப்பார்கள். நல் விருந்தினாக்க நல்ல விருந்து, சிறப்பு விருந்தினர்னா அப்படி வானத்தவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள். அப்போ தேவலோகத்தில் அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் தேவர்கள் செய்து கொடுப்பார்கள். இங்கே நல்லா விருந்து உபச்சாரம் பண்ணுறவன் தேவலோகத்துக்கு போகிற பொழுது நன்கு உபசரிக்கப்படுவான். அங்கே நல்லா வாழ்க்கை வசதிகளோட நல்லா சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய மறுபிறவி சிறப்பாக இருக்கும். நல்விருந்து அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி நல்ல கல்வி கேள்வி உடையவர்கள், புத்திமான்களாக இருக்கிறவர்கள், ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறவர்கள், பெரியவர்கள், மகாத்மாக்கள், மகான்கள். புராணத்தில் பார்த்தோம்னா விதுரர் வீட்டுக்கு கண்ணபிரான் போகிறார். துரியோதனனை தூதுவனாக போகிற பொழுது துரியோதனன் அரண்மனையில் தங்கலை. அங்கே விதுரர் அவர் சாமானியராக இருக்கிறார். அந்த விதுரருடைய வீட்டுக்கு தேடி போய் அவர் தங்குகின்றார். அப்போ விதுரருக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா கண்ணபிரான் பகவானே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விருந்து. ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னால் என்ன முடிந்ததோ அவர் அதை செய்கின்றார். அதே மாதிரி அப்பூதி அடிகள் அவர் இல்லம் எங்கே இருக்குன்னு தேடி அப்பர் சுவாமிகள் போகிறார். அப்பர் சுவாமிகள் பேரில் நிறைய தர்ம காரியங்களை அப்பூதி அடிகள் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்ததே இல்லை. அவருடைய பேர் சிவனடியார். அவருடைய பேரை கேட்டு அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அவருடைய பேரில் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் வீட்டுக்கு அப்பர் சுவாமிகளே தேடி போகின்றார். அப்போ ஒரு சிறப்பு விருந்தினர், வீடு தேடி வருகின்றவர். அதனால் பிரதமர் வர்றாருன்னா ஒரு சாதாரண ஏழை வீட்டுக்கு அவர் நல்ல காரியம், நல்ல தர்மவானாக இருக்கிறார், நல்லது பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது பிரதமரே வீடு தேடி வந்து உட்காந்து டீ சாப்பிட்டு போகிறாருன்னா அப்போ ஒரு சிறப்பு விருந்து தானே. அந்த மாதிரி நல் விருந்துங்கிறதுக்கு உதாரணமாக இதெல்லாம். இந்த மாதிரி இந்த பூலோகத்தில் இதெல்லாம் நல் விருந்துன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பூலோகத்தில் ஒரு சாமானியனாக இருக்கிறவன் அதே சமயம் விருந்தோம்பலை சிறப்பாக செய்தவன் தேவர்களால் இப்படி நல்ல விருந்தாக போற்றப்படுவான்.
ஆனால் இது மறுமை பயன். அடுத்த குறள். இதற்கப்புறம் இந்த விருந்து உபச்சாரம் பண்ணலைன்னா வரக்கூடிய கேடுகளை சொல்லுகின்றார் 2 பாடல்களில். எவ்வளவு புண்ணியம் வரும்னா இதுவும் நன்மை தான் சொல்லுது. இம்மை பயன் மறுமை பயன் இரண்டுக்கான காரணம், அது நல்ல புண்ணியம் இன்பம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னதுக்கான ஹேத்து காரணம் சொல்கிறார். எந்த அளவுக்கு ஒருவன் வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிப்பான், எந்த அளவுக்கு அவனுக்கு புண்ணியம் வரும்னா எந்த அளவுக்கு சிறப்பு விருந்தினர்களை அவன் கவனிக்கின்றானோ. அதனால் விருந்தினருடைய தகுதியினுடைய அளவை பொறுத்து விருந்து உபசரிப்பவனுக்கு புண்ணியமானது வரும். அதனால் விருந்து உபசரிப்பவனுக்கு புண்ணியம் வரும், பயன் வரும்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு எப்படி வருங்கிறதுக்கான ஹேத்துவ காரணத்தை இந்த பாடலில் சொல்லுகின்றார். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இணைத்துணைத்துனா இவ்வளவு என்று சொல்ல முடியாது. இவ்வளவு தான் இந்த தர்மத்தை சாப்பாடு போகிறதுனால எவ்வளவு புண்ணியம்னா என்ன புண்ணியம்னு கேட்டாக்க ஒரே ஸ்டாண்டர்டாக இதுக்கு இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா வரையறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தர்மத்தை பண்ணால் அதற்கு இது புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் ஒவ்வொரு தர்ம காரியத்துக்கும் ஒரு புண்ணியத்தினுடைய அளவு சொல்லுகின்றது. இந்த தர்மத்தை பண்ணேனாக்கா அதனால் உனக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், அல்லது இந்த பயனை இந்த லோகத்தில் இவ்வளவு புண்ணிய பயனை அனுபவிப்பாயின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த விருந்தோம்பலில் ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கறதுனால இவ்வளவு புண்ணியம்னு அளந்து சொல்ல முடியுமானா சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அதனால் இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை, இதுதான் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அப்போ அது எந்த அளவில் எந்த அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுகின்றது? அந்த உணவு கொடுக்கறது விருந்தோம்பலனுடைய பலன், அந்த புண்ணிய பலன் மிகுதியாக இருக்கும் குறைவாக இருக்கும். இப்போ எந்த அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுகிறதுனா விருந்தின் துணை வேள்வி பயன். அதனால் விருந்துங்கிறது இங்கே ஒரு வேள்வி, அது மனுஷ யஜ்ஞம். அதனுடைய பயன் அந்த விருந்தா வருபவர்களுடைய தகுதியினுடைய அளவை பொறுத்து இருக்கின்றது. தகுதியானவர்களுக்கு கொடுப்பதனால் உண்டாகும் புண்ணியத்திற்கு அளவு இல்லை. துணைனாக்கா துணை முதல் துணைக்கு தகுதின்னு அர்த்தம், 2வது துணைக்கு அளவுன்னு அர்த்தம். அதனால் விருந்தினருடைய தகுதியினுடைய அளவை பொறுத்து அந்த வேள்வியினுடைய பயனானது விருந்தோம்பல் என்ற வேள்வி. அதனால் இங்கே வேள்விங்கிறது விருந்தோம்புதல்ங்கிறதா வேள்வி. அந்த விருந்தோம்புதல்ங்கிற வேள்வியினுடைய பயன் விருந்தினருடைய தகுதியை பொறுத்தது. அதனால் பிக்ஷக்காரனுக்கு போட்டான்னா ஒன்றுமே கல்வி கேள்வி அறிவு எதுவும் இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருவனுக்கு போட்டாக்கா ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், இல்லை ஒரு வேளை உணவு கொடுக்குறோம்னா அதற்கு ஒரு புண்ணிய பலன் உண்டு. அதே சமயம் ஒரு பிராமணருக்கு கொடுக்கறது, ஒரு பிரம்மச்சாரி கொடுக்கறது, ஒரு சன்னியாசிக்கு இல்லை சிவனடியாருக்கு உணவு போட்டோம்னா அதற்கான பலன் இன்னும் பல மடங்கு. அதனால் விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றது. அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு பழமொழி நம்ம பார்க்கிறோம். வாங்குபவர்களுடைய தகுதி அறிந்து நம்ம தானம் கொடுக்கணும். அதனால் இப்போ தகுதியானவர்களை தேடி பார்த்து தானம் கொடுக்கணும். சிவனடியார்களை அழைத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு இல்லை ஒரு சன்னியாசியை அவர்கள் வீடு தேடி வர்றாங்க, ஆனால் ஊரில் எங்கேயோ கோயில்லையோ மண்டபத்துலேயோ உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவர்களை போய் அழைத்து வீட்டுக்கு பிக்ஷைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து பிறகு நாம் எடுத்துக்கொள்ளுதல். அதனால் தகுதியானவர்களை தேடி அவர்களை விருந்துக்கு அழைத்து விருந்து கொடுத்து எடுத்துக்கொள்ளுதல், அதனால் நமக்கு மிகுதியான புண்ணியமானது கிடைக்கும். அதனால் சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னாலும் அதில் மிகுதியான புண்ணியம் என்பது விருந்தினுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல இருக்கின்றது. அதனால் இதனால் இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் தருவதற்கு காரணம் கூறப்பட்டது. என்ன காரணம்? கொடுப்பவர் பெறும் புண்ணியத்தின் அளவு பெறுபவர் பெறும் இன்பத்தின் அளவை பொறுத்து இருக்கின்றது. பெறுபவர் பெறும் தகுதியின் அளவு, பெறுபவருக்கு இருக்கக்கூடிய தகுதி, இப்போ தகுதியானவர்களுக்கு கொடுக்கிற பொழுது மிகுதியான புண்ணியத்தை கொடுக்கின்றது. ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், யாரோ பிக்ஷை கேட்குறான், யாரோ இப்போ சாப்பாட்டுக்கு இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்டான். நம்ம 10 ரூபா, இப்போ 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் யாரும் வாங்குறதில்ல. 1 ரூபா 2 ரூபா போட்டால் நம்மளை பிச்சைக்காரன் மாதிரி பார்க்குறான். இப்போ பிச்சைக்காரனுக்கு போடுறது 1 ரூபா 2 ரூபா போட்டாக்கா நீ என்னை விட பெரிய பிச்சைக்காரனாக இருப்பான் போலன்னு நினைக்கிறான். அதனால் 10 ரூபா 20 ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது.
அப்போ 10 ரூபா 20 ரூபா நம்ம 10 ரூபாயோ 10 ரூபா கொடுக்குறோம்னா அந்த 10 ரூபாயை வாங்கி அவன் என்ன பண்ணுவாங்கிறது இருக்குல்ல. 10 ரூபாயை வாங்கிட்டு என்னைக்கு எங்கே போகிறான்? நேராக டாஸ்மாக் போகிறான். அதனால் அவன் நேராக டாஸ்மாக் போகிறான், இல்லை எங்கேயோ கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிது, இல்லை சிகரெட்டு பீடி இதை வாங்கி அந்த நம்ம தானமாக கொடுத்தது பாவம் சாப்பாட்டுக்கு இல்லை கஷ்டப்படுறான்னு கொடுத்தா அவன் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டான்னாக்கா அது புண்ணியம். அவன் நேராக டாஸ்மாக்கு போனான், இல்லை வேறு ஏதோ போதைப் பொருளை வாங்கி சாப்பிட்றான், அதை குடிச்சிட்டு 4 கலாட்டா பண்ணுறான் அப்படின்னாக்க அதனால புண்ணியம் வருமா பாப்பம் வருமானா? கொடுத்த ஆளியர் அவன் கொடுத்ததுனால தானே அவன் குடித்தான், குடிச்சிட்டு தானே குற்றம் பண்ணான். அப்போ அவன் குற்றம் பண்ணதுக்கு காரணமாக கொடுத்தா தானம் பண்ணவன் இருக்கிறான், இவனுடைய பணம் தான் அங்கே போகுது. அதனால் கொடுத்தவனுக்கு புண்ணியம் வருமா பாப்பம் வருமானா இந்த கேள்வி இருக்குது. அதனால் கொடுத்தவனுக்கு அதனால் பாவம் வராது. நம்ம கொடுக்கறது நல்ல நோக்கத்தில் தான் கொடுக்குறோம், அவன் குடிக்கணுங்கிறக்க கொடுக்கல. நம்ம பாவம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்குறான்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நம்ம நோக்கம் நல்லதாக இருக்கிறதுனால நமக்கு அதனால் பாப்பம் வராது. ஆனால் அதை விட தகுதி பார்த்து கொடுத்தா, அதனால் இடம் பார்த்து கொடுக்கறது, யாருக்கு கொடுக்குறோம், எந்த இடத்துல கொடுக்குறோம், எந்த காலத்தில் கொடுக்குறோம்னா அதனால் பகவத்கீதையில் அதெல்லாம் சொல்கிற. இந்த தானம்ங்கிற சொல்கிற பொழுது சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம்ங்கிறது கொடுக்கறதுலையே இருக்குது, ஈகைங்கிறதுலையே இருக்குது. அப்போ ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் புண்ணிய காலத்தில் தகுதியானவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அது சாத்விகமான தானமாக இருக்குது, மிகுதியான பலனை கொடுப்பதாக இருக்கின்றது. அதனால் தானத்தில் இதெல்லாம் இருக்குது. இந்த தானம்ங்கிறத வேள்வி என்று சொல்கிறார், வேள்வி பயன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம சாஸ்திரங்களில் பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகஸ்தனும் தினசரி செய்ய வேண்டியது என்று ஏற்கனவே இல்வாழ்க்கை அதிகாரம் பார்க்கிற பொழுது இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அதனால் ஒவ்வொரு கிரகஸ்தனும் தினசரி செய்ய வேண்டிய 5 கடமைகள். இதில் மனுஷ யஜ்ஞங்கிறது தான் விருந்தோம்புதல், பிரம்ம யஜ்ஞங்கிறது வேத அத்தியனம், சாஸ்திரங்களை படிக்கிறது, நல்ல நூல்களை தினசரி படிக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் மகான்கள் ஏற்றி வைத்த சாஸ்திரங்களை படித்து அதை காப்பாற்றி நாம் அறிவை பெற்று அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுத்து அந்த ஞானம் அந்த கல்வி அழிந்து போகாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது ஒரு கிரகஸ்தனுடைய கடமை, தர்மம். அது பிரம்ம யஜ்ஞம். ஏன்னா முன்னோர்கள் எழுதின நூல்களை நாம் படிக்காமல் விட்டோம், அடுத்தடுத்து 2-3 தலைமுறை படிக்கலைனாக்கா அந்த ஞானம் அழிந்து போயிடும். அப்படி எவ்வளவோ சாஸ்திரங்களை நம்ம இழந்திருக்கிறோம். ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதுக்கே ஆள் இல்லை, அதெல்லாம் வெறும் மித்துனா ஏதோ கற்பனை கதைகள்னு நம்ம வேறு எதையோ படித்து கொண்டு இருந்தோம்னா காலப்போக்கில் படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த சாஸ்திரங்கள் அழிந்து போய்விடும். அப்போ முன்னோர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆராய்ச்சியினால், அனுபவத்தினால், அவர்களுடைய தபஸ்னால் பெற்ற அறிவு எப்படி நம்ம சம்பாதிக்கிற சொத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அறிவுங்கிற செல்வத்தை, பண்பாடுங்கிற செல்வத்தை, கலாச்சாரங்கிற செல்வத்தை நாம் காப்பாற்றி நம்ம கற்றுக்கொண்டு பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு, ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதனால் ஞான யஜ்ஞம், அதனால் அதுக்கு பிரம்ம யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம்னு பேர். இப்போ சாஸ்திரங்களை முன்னோர்கள் பெரியோர்கள் வகுத்து கொடுத்த அவர்களுடைய அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய அந்த நூல்களை படிக்கிறது என்பது நம்முடைய தர்மம், கடமை. அதுக்கப்புறம் ஈஸ்வர பூஜை பண்ணுறதுங்கிறது அதுவும் நன்றி உணர்வோட பகவான் தான் உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு அவருக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது நித்தியமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது மாதிரி நம்மளுடைய முன்னோர்களான பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுறது கடமை. அதுக்கப்புறம் மற்ற சக மனிதர்களுக்கு உதவுறதுங்கிறது மனுஷ யஜ்ஞம். அதில் முதலாவதாக இருக்கிறது வைஸ்வானரம்ங்கிற இந்த விருந்தோம்பல். அதுக்கப்புறம் பூத யஜ்ஞம், மனிதர் அல்லாத மற்ற உயிர்களுக்கு கொடுக்கிறது. இதில் என்ன சொல்லுது சாஸ்திரம், என்ன சொல்லுது, இதை ஏன் கண்டிப்பாக ஒருவன் செய்யணும், ஒரு கிரகஸ்தன் செய்யணும், இந்த 5 அறங்களையும் 5 வேள்விகள்னே சொல்லியிருக்கு. வேள்வி யஜ்ஞம், வேள்வினா பூஜை என்ற அர்த்தம். இது தினசரி செய்ய வேண்டிய 5 விதமான பூஜை. இறைவனுக்கு பண்ணுறது மட்டுமல்ல, பித்திருக்களுக்கு பண்ணுறது, ரிஷிகளுக்கு பண்ணுறது, மற்ற மனிதர்களுக்கு உயிர்களுக்கு உதவுறது எல்லாமே பூஜை வேள்வியாக சொல்லியிருக்கு. ஏன்னா 5 விதமான பாப்பம் நமக்கு தினசரி வருது. அந்த பாப்பம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 5ம் சொல்லியிருக்கு. பாப்ப பரிகாரமாக சொல்லியிருக்கு. என்ன பாப்பம்? தவிர்க்க முடியாமல் நமக்கு சேருகின்ற கொலை குற்றம். என்னது? ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் முறம், இதெல்லாம் அரிசி, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வண்டு முதலானவைகளை போக்குறதுக்கு
முறத்தை வச்சு சலிப்பார்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சி அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட்டுறோம். சமையல் பண்ணுற பொழுது கத்திரிக்காய் வெண்டைக்காயில் வரக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் புழு பூச்சிகள்லாம் இருக்குது. அதோட உணவாக அதை எடுத்துக்கொண்டு இருக்குது. நமக்கு உணவு வேணுங்கிறதுக்காக அதை தூக்கி போட்டுட்டு நம்ம உணவு எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதனுடைய உணவை நம்ம பறிக்கிறதா ஆகுது. அது ஒரு பாப்பம். அது மட்டும் இல்லை, அது உணவு இல்லாமல் இறந்து போகுது. அதனால் நமக்கு பாவம் வருது. அம்மிக்கல் ஆட்டுக்கல் அதில் அரைக்கிறோம். அதில் எவ்வளவோ கிருமிகள் அதற்கு உள்ளே இருக்கலாம், கீழே இருக்கலாம். அப்போ அதை நம்ம தூய்மைப்படுத்துகிற பொழுது பயன்படுத்துகிற பொழுது எவ்வளவோ நுண்கிருமிகள் சின்ன சின்ன புழு பூச்சிகள் இறந்து போகின்றது. அதனால் பாப்பம் வருது. வீட்டை பெருக்கிறோம், ஒட்டடை அடிக்கிறோம். அதனால் சிலந்தி இந்த மாதிரி 8 கால் பூச்சி பள்ளி முதலானவைகளுக்கு அதனுடைய வாழ்க்கை ஆதாரம் போகுது. அதற்கு மரணம் வருது. அதனால் நமக்கு பாப்பம் வருது. உரல் உலக்கை இடிக்கிறதுனால அதில் வருது. அப்புறம் இந்த தானியங்கள் இருக்கே, தானியங்கிறதும் ஒரு உயிர் பொருள் தானே. செடி கொடி தாவரங்கள் காய்கறி பழங்கள் தானியங்கள் இதெல்லாம் நம்ம உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதுலேயும் உயிர் இருக்குது, அதை கொள்ளுகின்றோம்னா அப்போ அதனால் நமக்கு பாப்பம் தவிர்க்க முடியாது. நம்ம உயிர் வாழணும்னாக்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும், இதெல்லாம் செய்து தான் ஆகணும். அப்புறம் ஏரி குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வரோம், தண்ணீர் குடம் எடுத்துகிட்டு வரோம். அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர் தண்ணீரை கொதிக்க வைக்கிறோம். அதில் எவ்வளவோ கிருமிகள் இருக்குது, அதெல்லாம் இறந்து போகுதுன்னா. அப்போ இதெல்லாம் சின்ன அளவில் தவிர்க்க முடியாமல் நாம் செய்கின்ற கொலைப்பாவங்கள் சாஸ்திரம் சொல்லுது. வேறு வழியே கிடையாது. நம்ம உயிர் வாழ்ந்தாகணும்னா செஞ்சு தான் ஆகணும். ஆடு சாப்பிடாமல் இருக்கலாம், கோழி சாப்பிடாமல் இருக்கலாம். அதெல்லாம் பெரிய உயிர்கள். அந்த கொலை பாப்பத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். ஆனால் இந்த தானியங்கள் கீரைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடாலேன்னு நம்ம எப்படி உயிர் வாழ்கிறது? அப்போ அதுவும் உயிரினமாக இருந்தாலும் நம்ம உயிர் வாழ்க்கைக்காக அதை உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் கொலை குற்றம் வருகின்றது. இப்போ இந்த பாப்பங்களை போக்குறதுக்கு தான் பெரியவர்கள் ரிஷிகள் பஞ்சமகா யஜ்ஞங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்ற நம்ம சில உயிர்களை கொள்கிறோம், சில உயிர்கள் வாழ்வதற்கு பரிகாரமாக நம்ம உதவி செய்கின்றோம். ஒரு மரத்தில் இருந்து பழத்தை எடுத்தோம்னா இன்னும் நிறைய மரங்களை வைக்கிறோம். காய்கறி கீரைகளை அழிக்கிறோம்னா இன்னும் நிறைய விவசாயம் பண்ணி காய்கறி கீரைகளை உற்பத்தி செய்கின்றோம். அதெல்லாம் பரிகாரம். அதனால் வரக்கூடிய பாப்பம் இதனால் நீங்குகின்றது. ஆகவே இதை செய்ய வேண்டும். நான் நேராக விவசாயம் பண்ணலை, அரிசி கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன்னா எப்படியா இருந்தாலும் அது உயிர் தான். அப்போ அதற்கு நம்ம மாற்று செய்தாக வேண்டும். அதனால் பஞ்சமகா யஜ்யங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு தெளிவாக. 5 மகா யஜ்யங்களையும் தன் சக்திக்கு தக்கபடி எவன் செய்கின்றானோ அவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்த போதிலும் மேற்சொன்ன 5 கொலைகளின் தோஷங்களையும் அடைவது இல்லை. அதனால் வரக்கூடிய பாப்பம் அவனுக்கு இல்லை. சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவன் சமையல் பண்ணுறதில்லை. ஏன்னா அவன் எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுத்திருக்கிறான், எந்த உயிரையும் கொள்வது இல்லைன்னு வைத்திருக்கிறான். இந்த சமையல் முதலானவைகளால் இந்த தவிர்க்க முடியாத கொலை வருது. ஆகவே அவன் சமையல் பண்ணுறது இல்லை. ஆனால் கிரகஸ்த ஆசிரமம் இருக்கிறவன் இதை செய்து தான் ஆக வேண்டும். மரம் செடி கொடிகளை வெட்டுறது, இல்லை காய்கறி கீரைகள் பழங்களை உற்பத்தி பண்ணுறது, பிறகு அறுவடை பண்ணுறது, உணவாக எடுத்துக்கொள்வது. அதற்கு நடுவில் எவ்வளவோ உயிரினங்கள் புழு பூச்சி முதலானவைகளை அழித்தல், மருந்து அடிக்கிறதுனால எவ்வளவோ சின்ன சின்ன பூச்சிகள் அழிந்து போகுது. அப்போ அதற்கெல்லாம் பரிகாரமாக தான் இந்த பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது சொல்லி இருக்கு. அதனால் வரக்கூடிய பாப்பம் இவனுக்கு வருவது இல்லை. இதற்கெல்லாம் பாடல் இருக்குது. ஒன் பிரம்மமே வேதம் ஓதுதல், ஹோமம் வளர்த்தல், என் தெய்வம் ஈதல். ஈதல் பலியே பூதம். பூதங்களுக்கு பலி கொடுக்கறதுங்கிறது அது ஒரு புண்ணிய காரியம். பிரம்மமே வேதம் ஓதுதல். இந்த பிரம்மங்கிற வேதங்களை படிக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம யஜ்யம். அதனால் பிரம்மமே வேதம் ஓதுதல்னா பிரம்ம யஜ்யம்ங்கிறது வேதம் ஓதுதல். ஹோமம் வளர்த்தல் தெய்வம், அது தெய்வ யஜ்யம். ஈதல் பலியே பூதம். இந்த கொடுக்கறது மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கறது மனித யஜ்யம். பூதங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு பலி கொடுக்கறதுனா உயிர்களை பலி கொடுக்கறதில்ல, உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதான் பலி கொடுக்கறது. நம்ம உயிர்களையே பலி கொடுக்குறோம், அது இல்லை. பூதங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுத்தல்ங்கிறது தான் பலி. எண்ணீர் கடன் ஆற்றல் பித்திரு. பின்ன நீர்க்கடன் என்பது நீர். எண்ணீர்ங்கிறது நீர். எள்ளும் நீரும் கொடுக்கறது பித்திருக்கடன். விருந்தோம்பல் மானுட யாகம். இந்த விருந்தோம்புதல்ங்கிறது மனித யாகம். இது ஒரு பாடல், இது தனிப்பாட்டு.
அப்புறம் நாலடியாரில் 2 வரி தானம், 4 வரி இருக்குது, அதில் 2 வரி மட்டும் இங்கே மேற்கோளாக கொடுத்துருக்குறேன். தானம் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்டக்கால் வானம் சிறிதா போர்த்துவிடும். தானம், நம்ம கொடுக்குற தானம் மிகச் சிறியதாக இருந்தாலும், நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குறைவாக கொடுத்தாலும், தக்கார் கைப்பட்டால், தகுதியானவர்களுக்கு அது போய் சேர்ந்தால் அது வானத்தையே போர்த்தி விடும்னா, அந்த அளவுக்கு மிகுதியான புண்ணியமானது அதனால் கிடைக்கும். வானம் மூடுகின்ற அளவுக்கு பெரிய புண்ணியமானது தகுதியானவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒருவனுக்கு கிடைக்கின்றது. அது சிறிதாக இருந்தாலும், அந்த தானம் மிக குறைவாக இருந்தாலும் அது மிகுந்த பலனை தருகின்றதுன்னு நாலடியாரில் அரண் வலியுறுத்தல்ல சொல்லுகின்றார். அடுத்த பாடல், இதுலேயும் வேள்வி அப்படிங்கிறது வருது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இப்போ 8, 9 2 குறள்களில் வேள்வி, இந்த விருந்தோம்புதல்ங்கிற வேள்வியை செய்யாததுனால ஒருவனுக்கு வருகின்ற பாப்பம் கேடு என்ன என்பதை சொல்லுகின்றார். பரிந்து ஓம்பினா, செல்வம் இருக்கின்ற காலத்தில் விருந்தினரை உபசரித்து வேள்வி பயனை அடைதல். விருந்தோம்பி வேள்வி தலைப்படார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார்னா. விருந்தோம்பி, விருந்து செல்வம் இருக்கின்ற காலத்தில் விருந்தினர்களுக்கு உபசரித்தல் என்ற அந்த மனுஷ யஜ்ஞத்தை, மானுட யஜ்ஞத்தை செய்யாதவர்கள் என்ன பண்ணுவான்? பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார். துன்பப்பட்டு செல்வம் அழிந்து போகின்ற பொழுது சேர்த்து வைத்த செல்வத்தை அவர்கள் இழந்து யாம் பற்றுக்கோடு இலர் ஆயினோம் என்று வருந்துவர். என செல்வம் நிலையில்லாதது, நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது தான். ஒன்று செல்வத்தை விட்டுட்டு நாம் போயிடுவோம், அல்லது நாம் இருக்கிற பொழுதே செல்வம் நம்மை விட்டு போய்விடும். இப்போ தர்ம காரியத்துக்காக அந்த செல்வத்தை பயன்படுத்தி புண்ணியமாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த செல்வம் போன பிறகு புண்ணியமும் இருக்காது, செல்வமும் இருக்காது. அப்போ என்னது? துக்கம்தான் இருக்கும். புண்ணியம், செல்வம் இருந்தால் ஒரு லௌகிக்க சுகங்கிறது இருக்கின்றது. புண்ணியம் இருந்தால் தான் அந்த லௌகிக்க சுகமே முறையாக வரும். அப்போ செல்வம் இல்லை, புண்ணியமும் இல்லை. செல்வம் இருக்கிற காலத்தில் புண்ணியத்துக்காக அதை பயன்படுத்தலைனாக்கா அது எதிர்காலத்தில் நமக்கு வந்து சேராது. அப்போ செல்வமும் போச்சு, புண்ணியமும் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கின்றார். அதனால் பற்றற்றேம்னா பற்று இல்லாமல் போதல்னா வாழ்வாதாரமாகிய அடிப்படையான வசதிகள் இல்லாமல் போய்விடும். அதனால் வறுமை வராதுன்னு சொன்னாரே, இங்கே என்னது? வறுமை வரும்னா. விருந்தோம்புவனுக்கு வறுமை வராதுன்னு முன்னாடி சொன்னார். விருந்தோம்பவில்லை என்றால் அவன் வறுமையை அடைவான், வாழ்வாதாரத்தை இழந்து துன்பத்தை அடைவான். வேள்வி பயனாகிய புண்ணியம் அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. புண்ணியத்துக்காக பயன்படுத்தவில்லை என்றார். இருக்கிற பொழுது 4 பேருக்கு உதவி பண்ணா, ஒரு கால் இவன் ஏதோ பிராரப்தத்தினால இவனுக்கு இருக்க செல்வம் போனாலும் இவன் யாருக்கு உதவி பண்ணார்களோ அவர்கள் நினைவில் வைத்து கொண்டு நமக்கு உதவி செய்வார்கள். அதில் பணம் இருக்கிற பொழுது நிறைய பேருக்கு கொடுத்துருந்தான்னா பிராரப்தத்தினால விதியினால் செல்வம் போனாலும் கூட இவன் கொடுத்தவர்கள் நன்றி உணர்வோடு, அப்போ இருக்கிற போது கொடுத்தாண்டா, இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், நாம் கொடுக்கணும்னு உதவிக்கு 4 பேர் வருவான். இருக்கிற பொழுது கர்வமாக திமிரா யாருக்கும் எதுவும் கொடுக்கவில்லை என்றால் இல்லாமல் போகிற பொழுது அவன் பண்ணதுக்கு அனுபவிக்கணும்னு சொல்லி வேடிக்கை பார்த்து இருப்பான். உதவிக்கு வரமாட்டான். கஷ்டம் இருக்கிற பொழுது உதவிக்கு வரமாட்டான். திமிரா நடந்தான்ல, அவன் செஞ்ச பாப்பத்துக்கு அவன் பலனை அனுபவிக்கட்டுன்னு வேடிக்கையாக பார்த்து சிரித்து கொண்டு இருப்பார்கள். அடுத்த பாடல் 8, 9. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மைங்கிற செல்வத்தில் இருக்கிற போதே வறுமையில் இருக்கிறது என்னன்னா, அதில் உடைமைனா நிறைய செல்வம் வசதியோடு இருக்கிறது. இன்மைனா அதில் ஒரு வறுமை, செல்வத்துள் வறுமைனா என்னது? அந்த செல்வத்தை அறச்செயல்களுக்காக பயன்படுத்தணுங்கிற விவேகம் இல்லாமல் இருக்குது. புத்தியில் வறுமை.
புத்தியில் இருக்கக்கூடிய வறுமை, அதை எதுக்காக செல்வத்தை பயன்படுத்தணும்னு தெரியாமல் இருக்குது. புண்ணிய காரியத்துக்காக, தர்ம காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்கு தான் செல்வம். ஏன்னா செல்வம் நிலையில்லாதது, செல்வம்னு ஒரு நாள் போய்விடும். அப்போ இருக்கிற பொழுது தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தினா அது புண்ணியமாக திரும்ப வரும். எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நம்ம போகும்போது கொண்டு போக போகிறது கிடையாது. அப்புறம் இருக்கிற பொழுதே நிரந்தரமாக அது நம்மிடம் இருக்கும் என்று உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை. அப்போ இருக்கிற பொழுது தமக்கு தேவையான அளவு பயன்படுத்துறது, மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியமாக ஆக்கிக்கொள்ளுதல் என்பது அந்த விவேகம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அது மடமை, அந்த மூடத்தனம். அதான் சொல்கிறார், செல்வம் உடையவனாக இருக்கும் காலத்தில் வறுமையாவது விருந்தினரை உபசரித்தலை விரும்பாது இகழ்ந்து பேசும் அறியாமை ஆகும். ஆனால் இவன் உபச்சாரம் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்தவர்கள் பண்ணால் கூட கொடுத்து இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டா கடைசியில் நீ ஓட்டாண்டியாக பிச்சைதாண்டா எடுக்கணுமா. அதனால் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும்னு பின்னாடி சொல்ல போகிற. அப்போ தான் கொடுக்கலை, அடுத்து கொடுக்குறவனை பார்த்து அதையும் தடுத்து இப்படி நீ எல்லாருக்கும் தான தர்மமாக பண்ணிகிட்டு இருந்தேனாக்கா கடைசியில் உனக்கும் உன்னுடைய வாரிசுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும்டா அப்படின்னு சொல்லி அதையும் தடுப்பான்னா. அதனால் அது இகழ்ந்து பேசுறதுங்கிறது உபசரித்தல், தானம் ஈகைங்கிறத இகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது அறியாமை, அதுதான் வறுமைங்கிற. அதனால் விருந்தோம்பலை இகழ்ந்து பேசுதல்ங்கிற மடமை யார்கிட்ட இருக்குது? மூடர்களிடத்தில் இருக்குது. விவேகிகள் அதை செய்ய மாட்டார்கள், சான்றோர்கள் அறிஞர்கள் அதை செய்ய மாட்டார்கள். தாராளமாக கொடுப்பார்கள், கொடு என்று ஊக்குவிப்பார்கள். அதனால் அவர்கள்ட்ட இருக்கிறத கொடுப்பார்கள். அவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் செல்வம் இருப்பவர்கள்ட்ட, ராஜா கூட இருக்க புலவர்கள் என்ன பண்ணுறாங்க? கொடுங்கிறத ஊக்குவிக்கிறார்கள், கொடுக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அறிந்தோரிடத்து அந்த மூடத்தனம் இல்லையா? அதனால் உடைமையுள் இன்மை செல்வத்துள் வறுமை. உடைமையுள் இன்பம்னா செல்வம் இருக்கிற பொழுதே வறுமையில் இருக்கிறது என்னது? செல்வத்தை அறச்செயல்களுக்காக பயன்படுத்த தெரியாமை. நான் இன்றைக்கு இளைய தலைமுறை இடத்துல அப்படித்தான் இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறார்கள், நல்லா படித்திருக்கிறார்கள், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், 30,000 40,000 50,000 ஏன் 1 லட்சம் 2 லட்சம் கூட சம்பாதிக்கிறார்கள் மாதத்துக்கு. ஆனால் அந்த செல்வத்தை எதற்கு, அந்த பணத்தை எதற்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியலை. புண்ணிய காரியத்துக்கு தனக்கு தேவையானது தன்னுடைய உறவுகளுக்கு எவ்வளவு கொடுக்கறது, தான தர்மத்துக்கு நிறையா பயன்படுத்துறதுங்கிறது இல்லாமல் நிறைய கண்ணா பின்னான் சாப்பாட்டுக்கு நிறையா செலவு பண்ணுறது. சமைச்சு வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டா செலவு குறைவாக தான் ஆகும். ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வெளியே கடைகளில் சாப்பிட்ற பொழுது செலவு மிகுதியாக ஆகின்றது. அப்போ அந்த செலவு விரயமாக ஆகின்றது, வீணாக ஆகின்றது. அது இல்லாமல் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, பெரிய பார்ட்டி வைக்கிறது, கல்யாணத்துக்கு பெரிய கடன் வாங்கி பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளுக்காக, வீணான செலவுகளுக்காக வருகின்ற பணத்தை செலவு செய்கிறார்கள். புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறதில்லை. அந்த காலத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. நிறைய தர்ம காரியங்கள், ஏரி குளங்கள் வெட்டுறதுன்னு அளவுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் செல்வந்தர்கள் செலவை செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் நடத்துறது, நிறைய அறச்செயல்கள் பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. ஏன்னா முறையாக சரியாக அது சொல்லித்தரப்படவில்லை. அதனால் செல்வம் இருக்கிற பொழுது தலகால் புரியாமல் ஆடுறான். அது மட்டும் இல்லை, பார்ட்டி சனி ஞாயிறில் கண்ணா பின்னான்னு குடிக்கிறது, மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தி உடம்பை அழித்து கொள்ளுகிறார்கள், செல்வத்தையும் அழித்து கொள்ளுகிறார்கள். கடைசியில் ஒரு காலத்தில் துன்பத்தை அடைகிறார்கள். அதில் புண்ணியம் வர்றதில்லை, பாப்பத்தை செய்கின்றான். இருக்கிற செல்வத்தை முறையாக பயன்படுத்துவது இல்லை. அதனால் பொருள் இருந்தும் பயனில்லாமல் போகுது. அதுதான் வறுமை. உண்மையான வறுமை அதான். செல்வம் நிறையா இருந்தாலும் புண்ணியத்துக்கு பயன்படுத்தலைனா அவன் வறுமையில் இருக்கிறவன். வறுமையில் இருக்கிறவன் தன்னுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியாக தானம் பண்ணாலும் உண்மையிலே அவன் செல்வத்தை சேர்க்கிறான், புண்ணியத்தை சேர்க்கிறான். அடுத்த குறள், 10வது குறள். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. எப்படி விருந்து உபச்சாரம் பண்ணணுங்கிறத சொல்கிறார். ஒரு விருந்தினர் வர்ற பொழுது முகம் மலர்ந்து மகிழ்ச்சியாக வாங்க வாங்கன்னு சந்தோஷமாக கூப்பிடணும். முகத்தில் முதல்ல மலர்ச்சி வரணும், சந்தோஷமாக கூப்பிடணும். அப்புறம் வாயில் வாங்க என்று வரவேற்க வேண்டும். அப்புறம் வீட்டில் உட்கார வச்சு மற்ற எல்லா வசதிகளையும் செய்கிறதுங்கிறது, செயலால் செய்கிறதுங்கிறது அப்புறம்.
முதல்ல முகத்தில் மலர்ச்சியோட வாங்க, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு நினைக்காம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரவேற்கணும். வார்த்தைகளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி பிறகு எல்லா வசதிகளையும் செய்கிறது. அதனால் உதாரணம் கொடுக்கிறார். அனிச்ச மலரானது முகர்ந்து பார்க்கும் பொழுது வாடிவிடும், அதுபோல விருந்தினர் முகம் வேறுபட்டு பார்த்தால் வருந்தி விலகி சென்று விடுவார். ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் வந்தவர் வேறு வழி இல்லாமல் வந்தவர்கள் கிடையாது. அது தர்மம் என்று வருபவர்கள் பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், சிவனடியார்கள். அப்போ சரியான வரவேற்பு இல்லை என்றால் அவர்கள் மனது வருந்துவார்கள். அதனால் பாப்பமானது வரும். அல்லது அந்த அந்த வீட்டுக்கே வரமாட்டான், திரும்ப வரமாட்டான், இவன் ஒழுங்காக உபசரிக்க மாட்டான், வரமாட்டான்னா புண்ணியம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் மனு தர்ம சாஸ்திரம் அதெல்லாம் சொல்லுது. விநாயக புராணம், வந்த விருந்து மலராத வதன நோக்கு முன்குழையும்னா, மலர்ச்சி முகத்தில் மலர்ச்சி இல்லைன்னா அது குழைந்து போகும், விருந்தினர் வருந்துவார்கள். அதுக்கப்புறம் நல்ல சந்தமணி வாயினும் தோன்ற, நல்ல முகத்தால் அலர்ந்த முகத்தான் வெளிப்படுத்தி நல்லா மகிழ்ச்சியாக முகமலர்ச்சியோட வாங்க வாங்கன்னு சொல்லணும். அப்புறம் வஞ்சக்கலவாமே உந்தும் சுவையின் மொழி என்றும் உரைத்தல் வேண்டும். மனதில் வஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக வரவேற்று அவர்களுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். இது விருந்து உபசரிக்கின்ற முறை. இப்படி இந்த 10 குறள்களில் விருந்தோம்பலுடைய சிறப்பை சொன்னார். விருந்தோம்பல்னால் இம்மையில் கிடைக்கக்கூடிய பலனை சொன்னார், மறுமையில் கிடைக்கக்கூடிய பலனை சொன்னார். அப்புறம் விருந்து ஓம்புதல் செய்வதற்கு அதனால் எப்படி நன்மை ஏற்படுகிறதுன்னு அந்த புண்ணியத்தினுடைய அளவு விருந்து பெறுபவர்களுடைய தகுதியை பொறுத்தது என்ற காரணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் விருந்தோம்பல் இல்லாததுனால வருகின்ற கேடுகளை, வறுமை வரும், பாப்பம் வருங்கிறத சொன்னார். இறுதியாக எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்ற முறையையும் முகமலர்ச்சியோடு இனிமையான வார்த்தைகளோடு மனமலர்ச்சியோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி விருந்தோம்பலை அழகாக நிறைவு செய்திருக்கின்றார். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.